எகிப்தில் பிரமிடில் தமிழ் எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு. சிகை கொட்டன், வரதன், விஷ்ணு அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள், சமஸ்கிருத எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்த உடனே இங்கே உள்ள இந்த திராவிட வகையாரக்கள், கால்டுவெல் பேரன்கள், நம்ம மு.க. ஸ்டாலின், நம்ம பாட்டி கனிமொழி பாட்டி, இவங்கெல்லாம் அப்படி குதிக்கிறாங்க. தமிழை நாங்கள் தான் தூக்கி பிடிச்சோம், தாங்கி பிடிச்சோன்ற மாதிரி, தமிழுக்கு அடையாளம் கிடச்சிருச்சுன்ட்டு. ஏன்டா நேற்று வரைக்கும் திராவிடம் பேசிட்டு இருந்தீங்கடா நீங்கள் திராவிடமாக தமிழ், அதில் ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. எது கிடைச்சாலும் ஒன்று சொல்லுவாங்க, இந்த எடுக்காது புள்ள பறிச்ச உடனே உன் பேரை போய் போட்டு போல இருக்குது, எவன் புள்ள பத்தாலும் நான் தான் இன்சியல் அப்படின்ட்டு. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நீங்கள் திராவிடம் தானே, திராவிடம் இருக்கும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் கலந்து இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் திராவிடத்தோட இது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. கீழடியிலும் தமிழோட தான் கிடச்சி, தெய்வம் தாய் வழிபாடுகள் தான் கிடச்சிருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன், சிகை முடி கொற்றன், குடிமை வைத்த அரசன் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ இதில் எங்கே திராவிடம் வந்திருக்குது? இன்னும் சொல்ல போனால் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குது. நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கால்டுவலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வந்தானே நீங்கள்லாம். கால்டுவல் சொன்ன வச்சுட்டு ஆரியம் திராவிடம் பேசிட்டாலே இருந்தானே. வடநாட்டை எதிர்ப்பீங்க, ஆனால் அங்கே உள்ள வெள்ளைக்காரன் சொல்கிறத கேட்டுப்பீங்க நீங்கள்லாம். கூடவே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்திய என்னமோ சொல்லுவாங்களே, இந்திய ஒன்றியம். ஆனால் எங்கேயோ பிறந்த வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் கொடி தூக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருப்பீங்க. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. அதோடு நிறுத்திங்க. நீங்கள் திராவிடம் என்பது வெள்ளைக்காரனின் அடிவருடிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பொய்யை மூலதனமாக வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துபவர்கள் அப்படின்ட்டு. உடனே சொல்கிறாங்க திமுக இல்லை என்றால் தமிழ். டேய், சங்க காலத்துலேருந்து தமிழ் இருக்குது. என்னைக்கு திமுக உள்ளே வந்துச்சு அன்னைக்கு தான் தமிழ் அழிஞ்சிச்சு. திமுக என்ற திராவிடர்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் அமோகமாக இருந்துச்சு. திரைப்படங்களில் தமிழ் இருந்துச்சு, மக்களுடைய பேச்சு மொழியில் தமிழ் இருந்துச்சு. என்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு உள்ளே வந்துச்சோ அன்னைக்கு போச்சு தமிழ். தமிழுக்கு பிடிச்ச தரித்திரம், சனியை பீட இந்த திமுக கூச்சவே இல்லாமல் வந்துடுறானுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதில் விட்டா நாங்கள் தான் கொண்டு போய் வச்சோம் பாருங்க போல இருக்கு. இதில் வேற என்னமோ போட்டிருக்கான், திராவிட கட்டட அமைப்பான். அதை சொல்லிட போகிறோம். திராவிடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கால்டுவலோட அந்த வெள்ளைக்கார கிறிஸ்தவ பாதிரியார் கால்டுவல் சொல்லப்படுதான் சொன்னது தான் திராவிடம் என்பது. அந்த காலத்தில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துட்டு வந்தவங்க. நீ தமிழுக்கு உரிமை கொண்டாடு, முதல்ல திமுக நிப்பாட்டணும். நீங்கள் உரிமை கொண்டாடாம தமிழ் வாழும். கீழடியில் வைகை இது அங்கே ஒன்று திராவிடம், நாங்கள் இல்லைனா கீழடி கிடச்சிக்க, நீங்கள் தான் போய் தோண்டிங்களா, உள்ளே போய்ச்சி வச்சிங்களா, இல்லை உள்ள திமுக கொடியதாக கிடைச்சா, இல்லை அங்கே இதில் எகிப்து பிரமிடில் ஏதாவது கருப்பு கொடி எதுவும் கிடந்துச்சா? ஒன்றுமே இல்லைடா. அங்கே இருந்த பூரா தமிழோட இது, தமிழ், சமஸ்கிருதம், பிராமி எழுத்துக்கள். உடனே சொல்ல இந்திய எதிர்ப்பு அப்படின்னு பிடிக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே சமஸ்கிருதம் தான் கிடச்சிருக்குது. அங்கே இந்திய எதிர்ப்பு எவனும் போடவே இல்லை. அதாவது இந்திய எதிர்ப்பு என்பது இவங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கலாம், தயாநிதி மாறன் படிக்கலாம், தயாநிதி பிள்ளைங்க படிக்கலாம், பிடிஆர் பழனிவேல் யாரையும் படிக்கலாம், அவங்க பிள்ளைங்க படிக்கலாம், அன்பின் மொழி பிள்ளைங்க படிக்கலாம். ஆனால் தமிழம் படிச்சிடக்கூடாது, இந்தியை மட்டும். திமுக நடத்துகிற தனியார் பள்ளிகளில் இந்தி உண்டு. அரசாங்கம் நடத்தும் அரசு பள்ளிகளில் இந்தி கிடையாது. ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்கள் இந்தி கற்றுக்கக்கூடாதுங்கிற தெளிவாக இருக்காங்க. ஆனால் யோசித்து பாருங்க, அன்னைக்கு சமஸ்கிருதம் தெரியல, தமிழ் மட்டும் வைத்திருந்தால் கடல் கடந்து போயிருக்க முடியுமா? அங்கே மிளகு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அங்கே மிளகு கிடைச்சிருக்குது, 7.2 கிலோ மிளகு கிடைச்சிருக்குது. ஒரு கையில் தராசும் ஒரு கையில் வாளுமாக தமிழ் மன்னர்கள் படையெடுத்து சென்றார்கள். வீரன் என்பதற்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு வீரன் எங்கே கொண்டு வச்சிருக்காங்க? இவங்க டாஸ்மாக் கடையில் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் இவங்களுக்கு தமிழ் மேலே உள்ள பற்று. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ் மேலே உள்ள பற்று என்ன பார்த்தீங்கன்னா, வீரன் என்பவன் கடல் கடந்து சென்று போர் புரிந்தவன். இங்கே டாஸ்மாக் கடையில் உட்கார வச்சிருக்காங்க, வீரன் சரக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கும் தமிழுக்கு பண்ண துரோகத்தை வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். தமிழுக்கு நீங்கள் தமிழை விட்டு செல்வதே தமிழ் பிழைக்கும் ஒரு வழி. நீங்கள் தமிழ் மேலே உட்காந்துட்டு தமிழர்களை கொண்டு தமிழகத்தை அழித்து நாசமாக்கியது போதும். இங்கே எங்கே ஏதாவது கிடைச்சா உடனே ஏதாவது ஆட்சிக்கு வந்தோன்னா திராவிட மாடல் ஆட்சியா? இப்போ எலெக்ஷன் தேர்தல் வருதுன்னொன்னே திராவிடத்துக்கும் தமிழுக்கும் டெல்லிக்குமான சண்டையாம். ஏண்டா, தமிழனுக்கும் டெல்லிக்கு அன்றைக்கி சண்டை வந்ததே கிடையாது. நீங்கள் உருட்டாமல் இருந்தால் போதும். இங்கே காசின்னு இருக்குது வடக்க, இங்கே தென்காசி இருக்குது, இங்கே மதுரை இருக்குது, அங்கே வட மதுரை இருக்குது. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அந்த கட்சியின் ஒரு கட்சி உருவாவதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. உங்கள் அப்போ கால்டுவெல் பிறப்பதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்தியா என்பது ஒரே தேசம்தான். பாரத மாதா
ஒரே தாய் தான் எங்களுக்கு. நீங்கள் இந்த வெள்ளைக்காரனுக்கு அடிவட்டியாக இருந்துட்டு அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறவன் வந்துட்டு திராவிடம் பேசி எங்களை சிதைக்க வேண்டாம், எங்கள் உணர்வுகளை கொச்சைப்படுத்த வேண்டாம். ஏன்னா நீங்கள் தேர்தல் வரும்போதெல்லாம் அவனே தமிழை தூக்கி பிடிச்சிக்கிறது, ஜெயிச்ச உடனே திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற கோயிலை இடித்தது போதும், இந்துக்களை கண்ணீர் விட்டு கதற வைத்தது போதும், தீர்ப்பு கொடுத்த பின்னும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் பெற்ற விடாமல் தடுத்தது போதும். இனிமேது எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கள். திராவிட நாடுன்னு ஒரு தனி நாடு உருவாக்கிட்டு எங்கேயா போய் உட்காந்து தொடங்க கூட அப்படி எல்லாத்தையும் கூட்டு இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி, சுப வீரபாண்டியன் இவங்கெல்லாம் தனியாக கூட்டு போய் திராவிட நாடுன்னு உருவாக்கிடுங்க. நம்ம நித்யானந்த வழிகாட்டி இருக்காரு, கைலாச நாடுன்னு காமிச்சிருக்காரு, ஆன்மீகத்தில் சிங்க ஆண்மகன் அவர் உருவாக்கி வச்சிருக்கார் ஒரு தனி நாட்டை. நீங்களும் ஆம்பளைங்க தானே, தனியாக ஒரு திராவிட நாடு உருவாக்கிட்டு திராவிட மொழி ஒன்று உருவாக்கிட்டு திராவிட கலாச்சாரம் ஒன்று உருவாக்கி திராவிட பண்பாட்டை உருவாக்கிவிட்டு ஒளிந்து போங்கள். தமிழை விட்டு விடுங்கள். தமிழை நீங்க விட்டு ஒளிந்து சென்றாலே, தமிழை விட்டு சென்றாலே தமிழகம் பிழைக்கும். திமுக ஒளியும் நாள் என்னாலோ அந்நாளே தமிழர்கள் வாழ்வில் பொன்னாள்.